யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்கும் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் உயர்கல்வி தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் பொறியியல் மற்றும் மருத்துவம் கலந்தாய்வு அது பற்றிய தகவல் மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பில் நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி அதில் சர்வை பண்ணுறது, எப்படி சஸ்டைன் பண்ணுறது, நம்மளை எப்படி தரத்தை மேம்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மென்திறன்கள்னு சொல்லப்படக்கூடிய சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் சார்ந்தும் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். அதற்காக 2 கல்வி ஆலோசகர்கள் இந்த அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் பெரிய அளவில் அறிமுகம் தேவையில்லாத கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களை வரவேற்பது மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். அதே போல் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு முதல் முறையாக வந்திருக்கிறாரு. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சார்ந்த அந்த ஒரு உலகத்தில் அந்த மாதிரியான தேடுதல் இருக்கிற இடத்துல ரொம்ப அதிக அளவில் பரிச்சயம் மிக்கவர். சொல்லப்போனால் பல பிரபலங்களுக்கு கூட அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்திட்டு தொடர்ச்சியாக ஆளுமை வளர்ச்சி, மென்திறன் வளர்ச்சி, இந்த மென்திறன்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறலாம் என்பதெல்லாம் பற்றி லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்ருக்க உதய சான்றோ நம்மோடு இருந்திருக்காரு. அவரை வரவேற்பது வணக்கம். எப்போதுமே இந்த நிகழ்ச்சியில் புதுசாக இந்த ஆண்டு புதுசாக அவங்களோட தொடங்குறது இந்த நிகழ்ச்சியோட வழக்கம். அந்த அடிப்படையில் லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெயர் இப்போ என்னென்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரியான டெர்மினாலஜிலாம் யூஸ் பண்ணுவாங்க. மென்திறன்கள்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய குவாலிட்டியில் கொஞ்சம் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு உதவுற அந்த மாதிரியான விஷயங்கள். ஒய் இட் இஸ் கால்டு லைஃப் ஸ்கில்? ஏன் அது லைஃப் ஸ்கில், எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது? ஓகே, ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய அருமையான எடுத்த உடனே ஒரு பியூட்டிஃபுல்லான கேள்வியோடு ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைக்கி டைட்டில் கூட என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம்னு இந்த நிகழ்ச்சியில் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. லைஃப் ஸ்கில்ன்றது எப்படி பார்க்குறேன்னா, என்ன தான் நம்ம படித்தாலும் உதாரணத்துக்கு 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சைக்கிளிங் கற்றுக்கிறது எப்படி அப்படின்ட்டு நீங்கள் பிஹெச்டியை கூட வாங்கலாம். நீங்கள் அன்லஸ் அன்டில் நீங்கள் சைக்கிள் ஓட்டலைன்னா கண்டிப்பாக நம்மளால் பேலன்ஸ்டாக கரெக்டாக ஓட்ட முடியாது. அதே மாதிரி நீச்சல் கற்றுப்பது எப்படின்ட்டு கூட நீங்கள் நல்லா படிக்கலாம், பிஹெச்டி வாங்கலாம். அன்லஸ் அன்டில் தண்ணியில் டிப் ஆகாமல் நீச்சல் கற்றுக்க முடியாது. அது மாதிரி லைஃப் ஸ்கில்ன்றது என்னென்னா வாழ்வியல் கல்வி. படிப்பை தாண்டி நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. இந்த உலகமே ஒரு பள்ளி அறைன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. பொதுவாக 1 லைனில் சொல்லணும்னா கல்வின்றது நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறதா இருக்கணும். உதாரணத்துக்குன்னா நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக நம்பிக்கையான மனிதராக இருக்கணும். ஆனால் இந்த லைஃப் ஸ்கில்ன்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜென்ரலாக நான் பார்க்குறது படிக்கிறாங்க, ஆனால் படித்ததுக்கும் அவங்க லைஃப்பில் லிவ் பண்ணுறதுக்கும் வாழறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்கலாம், பாசிட்டிவாக எப்படி இருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி மாற்றிக்கலாம், நம்ம டியூன் பண்ணிக்கலாம், என்னென்னலாம் ஸ்கில் செட் குறைவாக இருக்கோ. இப்போ நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பலம், பலகீனம், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள். ஆமாம், அந்த ஸ்வாட்டு அதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு இருக்குது இல்லைங்களா. அந்த ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்கில்ன்ற ஏரியாவில் நீங்கள் அழகாக எப்படின்னா நம்ம டியூன் பண்ண பார்த்திங்கன்னா பலகீனங்கள் எல்லாம் பலமாக மாறும். நிச்சயமாக அதுதான் முக்கியமான ஒரு அடிப்படை விளக்கம். ஏன்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றத பற்றின புரிதல் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. லைஃப் ஸ்கில்னு ஏன் சொல்லப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக தான் இதை திறமையை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஆற்றலை வாழ்வியல் சார்ந்த திறன்களை மேம்படுத்திக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால லைஃப் ஸ்கில்னு சொல்கிறோன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக ஜெயபிரகாஷ் காந்தி சார்ட்ட நம்ம சோஷியல் மீடியாவில் நாம் எப்போதுமே பார்த்திங்கன்னா மற்ற எல்லா சேனலை விட சமூக வலைத்தளங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சேனலாக அந்த நியூஸ் 7 தன்னை அடையாளப்படுத்திட்டு இருக்கு. சமூக வலைத்தளத்துலேருந்து ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா தொலைபேசி வழியால் நிறைய பேருக்கு கிடைக்காது. அது மாதிரி கிடைக்காதவங்க கூட சமூக வலைத்தளம் வழியாக கேட்க முடியுங்கிறதுனால பார்த்திங்கன்னா அதில் கேள்வி கேட்டிருக்கிறவங்களோட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு நேர் கேட்குறாரு. ஸ்ரீ கோகுல், குட் மார்னிங் சார், ஐ ஹாவ் கொஸ்டின் டு ஜேபி காந்தி சார். டேரெக்டாக உங்களுக்கு தான் அந்த கேள்வி. அபவுட் பிஜி கோர்ஸ், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை பிடெக் EEE திஸ் இயர். I have chosen MTech Sensor System Technology in Deemed University in Vellore. What is the scope and future of this sensor system technology? இல்லை, வெரி குட். அவர் எடுத்தது மிகப்பெரிய வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதி தான். சென்சார் சிஸ்டம்னா சென்சார் இல்லாமல் இது எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டியில் கூட தே நீட் பீப்புள். பிகாஸ் இந்த ஃபாஸ்டாக் வரும்போது அந்த ஹை செக்யூரிட்டி கவர்மெண்ட் சென்சார் எடுத்து பண்ண முடியும். அடுத்தது மெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த சென்சார் சிஸ்டத்தில் தே கேன் டூ இந்த சென்சார் கன்ஸ்ட்ரக்ஷன் லைட்டிங் அண்ட் அப்ளையன்சஸ். இன்றைக்கி ஒரு வீட்டில் உள்ளே போகிறோம், நம்ம உள்ளே போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும், ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் எரியும், வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி சென்சார் சிஸ்டத்துக்கு மிகப்பெரிய தேவை, ஆளே கிடையாது. அவர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அந்த சென்சார் சிஸ்டம்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நாட் ஓன்லி ஜாப், ஐ வில் சே அவர் சொந்தமாக கூட அவங்க ஸ்லோலி தே கேன் ஸ்டார்ட் தர் ஓன் பிஸ்னஸ், செல்ஃப் சப்போர்ட்டாக பண்ணலாம். அவங்க அடுத்தது அவங்க பண்ணும்போது
ஈவன் வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தேவைப்படுது, வெதர் இட்ஸ் அ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் எனி திங். சென்சார்டுங்கிறது இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இட். RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அவர் எடுத்த சப்ஜெக்ட் வந்து நல்ல சப்ஜெக்ட் தான், தைரியமாக பண்ணலாம். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக உதய சான்றோன் சார், இப்போ இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ஹேண்டில் பண்ணுறதுனால இது சார்ந்து உங்களை அணுகிறவங்களை பற்றின ஒரு மதிப்பீடு வச்சுருப்பீங்க. பொதுவாக உங்களை நாடுறவங்க எந்த மாதிரி பிரச்சனைகளை உடையவர்களாக இருக்கிறார்? ஓகே, குறிப்பாக நான் என்ன மாதிரி ஏரியாவில் டீல் பண்ணிகிட்டு இருக்கேன்றத ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். ட்ரைனிங், கன்சல்டன்சி, கவுன்சிலிங்கிற 3 ஏரியாவில் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நிறைய 300 கல்லூரிகளுக்கு மேலே நான் போயிருக்கேன். நிறைய மாணவர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் சமூக வலைத்தளங்கள் மூலயமா. ஜென்ரலாக என்னென்னா, எடுத்த உடனே வந்து இப்போ 4 வருடத்துக்கு படிக்கிறதுக்கு கொடுக்குற அந்த நேரம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட்டில் வேலை கிடைக்கல, இல்லைன்னா வேறு வேலை கிடைக்கல அப்படின்னும் போது துவண்டு போயிடுறாங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இன்னும் 4 வருடம் படிச்சுட்டு இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு விதமான எண்ணம் எனக்கு வருது. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, நல்ல ஒரு டைனமிக்கான பீப்புள், நல்ல ஒரு அறிவு சார்ந்து, நல்ல ஒரு தொழில்நுட்பத்தில் நல்லா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மக்கள் தான் இப்போ இருக்காங்க. ஆனால் எனக்கு தேவை என்னென்னா, அந்த வேலை வாய்ப்புன்றதில் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்டில் எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது கிடையாது. இப்போ அந்த பிளேஸ்மெண்ட்டில் கிடைக்காதவங்க ஐயோ எனக்கு கிடைக்கலன்னுலாம் விட்டுற வேண்டாம். இப்போ இன்னைக்கு புதுசாக டிகிரி எடுக்கிறவங்க கூட, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறவங்க கூட 4 வருடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க தான் போகுது. அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக உங்கள் குழந்தைங்களுக்கு 4 வருடத்துக்கு வெயிட் பண்ணிங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள். அது மாதிரி 2 பேர் 2 இடத்துக்கு இன்டர்வியூ போயிட்டு சில ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல அப்படின்ட்டு வீட்டில் ஐடியெல்லாம் உட்காந்துருக்கீங்க. பட் என்னுடைய விருப்பம் என்னென்னா, வேலை கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய வந்து ஐடியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பர்சீவரன்ஸ் சுத்தமாக இல்லை, கம்மியாக இருக்குது. நிச்சயமா அதை பத்தி நம்ம இல்ல ஆக்சுவலா என்னன்னா, கொஞ்சம் அடிப்படை பிரச்சனை, ஏதாவது ஒரு ஐடியா இல்லை, ஐடியாலாம் இல்லாமல் ஏதாவது இப்போ கூட நிறைய கம்பெனியில் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஐடியலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, எதுவும் பண்ணாமல் இருக்கிறவங்க ஜாப் கொடுக்கறத விட ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஜாப் கொடுக்கறது ஈஸியாக இருக்குது. நிச்சயமா நிறைய கற்றுக்கலாம் பற்றி நம்ம பேசுவோம். அடுத்தபடியாக அஜய் திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் அஜய், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், இது ஷாமலா சார். அந்த கட் ஆஃப், மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 189.25 வந்துச்சு சார். ஓகே, அது வந்து ஃபார்ம் டி கோர்ஸுக்கு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் சார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபார்ம் டி கிடைச்சா அதுக்கு ஃபியூச்சர் இருக்குமா சார்? ஃபார்ம் டிக்கான வாய்ப்புகள் என்ன சார் ஜேபி சார்? ஃபார்ம் டிங்கிறது ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸ், +2 முடிச்சுட்டு டாக்டரேட் வந்து மெயினாக ஃபார்மசி ரிசர்ச் ஓரியன்ட். பட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஃபார்ம் தான் சொல்வேன். ஏன்னா பிஃபார்ம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டில் யுவர் இன்ட்ரெஸ்டட், யூ காட் டு நோ அபவுட் தி ஃபார்மசி ரிலேட்டட் ஏரியாஸ். அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் டி கூட லேட்ரல் என்ட்ரியில் போயிடலாம். எடுத்தோடனே வந்து நம்ம வந்து ஒரு டாக்டரேட் இதுக்கு போகிறது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நார்மலி நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ இந்த 4th இயர் 5th இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேபி சார் ரொம்ப ஒரே ஃபார்ம் படிச்சுட்டு எனக்கு முடியல, கேன் ஐ டைவர்ட் நோ அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு? நான் எப்பவுமே சொல்லுவேன், பிஃபார்ம் படிங்க. முடித்த பிறகு ஸ்டில் யுவர் இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச் அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபார்ம் டி லேட்ரல் என்ட்ரியில் போகலாம் 1 இயர், இல்லை ஃபார்மா மேனேஜ்மெண்ட்டில் போகலாம், இல்லை கிளினிக்கல் ரிசர்ச்சில் போகலாம், ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணலாம். இப்படி டைவர்ட் ஆகிக்கலாம். எப்போவுமே நான் சொல்லுவேன் ஒரு கெரியர் சூஸ் பண்ணும்போது டோன்ட் நேரோ டவுன் அந்த இனிஷியல் ஸ்டேஜ். எடுத்தோடனே டைவர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இட் கேன் சேஞ்ச் டியூ டு எக்கனாமி, டியூ டு நேச்சர், ஸோ மெனி பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னால என்ன வேணால் ஆகலாம். ஒன்றில் ஒரு யூரோப்பில் ஒரு இது வெளியே வந்ததுனால எவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஆன் எக்கனாமி அண்ட் சில கண்ட்ரீஸில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ ஜாப்ஸ் போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்தோடனே நேரோ டவுன் பண்ண விட எப்போவுமே லைஃப்பில் கெரியர் இருக்கும்போது யூ ஷுட் ஏபிள் டு டைவர்ட் இன் எனி ஃபீல்ட். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிஃபார்ம். பட் அதுலேயும் ஒரு நான் ஒன்று சொல்லிடுறேன் சார், ஃபியூச்சர் அண்ட் ஜினோமிக்ஸ்னு ஒன்று வருது. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ நோ அபவுட் திஸ் ஜினோமிக்ஸ். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஜினோமிக்ஸ் படிக்கும்போதே வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து நிறைய ஃபார்மசிக்கு வேலை இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யாருமே ஃபியூச்சர் பற்றி நினைக்கிறதில்ல. இன்றைக்கி வச்சு தான் கெரியர் சூஸ் பண்ணி. நான் எப்பவுமே சொல்லுவேன், கெரியர் ஷுட் பி சூஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபியூச்சர் இனோவேஷன்ஸ், ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபியூச்சர் இதெல்லாம் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படுது அதை பொறுத்து தான் எடுக்கணும். ஸோ வந்து அப்படி பார்க்கும்போது பேராமெடிக்கல் அப்படின்னு ஃபார்மசிங்கிறது பேராமெடிக்கலில் வருது. அப்போ மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் would be ஃபிசியோதெரப்பி, அப்புறம் தான் பிஃபார்ம், அப்புறம் தான் ஃபார்ம் டி சொல்வேன். நிச்சயமாக. அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவில் ரமேஷ் கிருஷ்ணன் யாதவ்ன்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. மெனி கன்சல்டன்சிஸ் ஆர் கான்டாக்டிங் மீ வேர் தே ஆர் ப்ரொவைடிங் ஜாப் இன் கோர் ஏரியா ஆர் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல். கேன் வி பிலீவ் கன்சல்டன்சி? இந்த ஜாப் ஓரியன்டாக கன்சல்டன்சிலாம் வந்து அணுகுறாங்க, அவங்களை நம்பலாமான்னு கேட்டிருக்காரு. இந்த கன்சல்டன்சிஸோட நம்பகத்தன்மை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நம்பகத்தன்மைன்றது என்னென்னா, அடிப்படையில் அந்த உதாரணத்துக்கு பணம் எதுவும் கொடுக்காம அவங்க வந்து உங்களுக்கு சோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அது நம்புறதுல என்ன இருக்குது? நம்ம ப்ரொஃபைல் கொடுக்க போகிறோம்,
பாசிபிலிட்டி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கன்சல்டன்சியில் கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணுறதை விட ஒரு 200 கன்சல்டன்சி இந்தியா ஃபுல்லாக நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா எந்த ப்ரொஃபைல் சீக்கிரமாக வருதோ நமக்கு வந்து நம்ம ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெரைட்டியை நமக்கு வந்து நம்ம நெகோஷியேட் பண்ண முடியும். நல்ல பெட்டராக நமக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதனால் என்னென்னா நீங்கள் நம்பலாம், தவறு கிடையாது. பட் என்னென்னா பணம் ஏதாவது அட்வான்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா மட்டும் அது என்ன எதனால் கேட்குறாங்கன்றது பாருங்கள். கன்சல்டன்சின்றது ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு நிறுவனம், சர்வீஸ் ஓரியன்டாக வந்து அவங்க ஒரு மேன் பவர் கன்சல்டன்சியை வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து அவங்க பிரிட்ஜ் பிட்வீன் ஸ்டூடெண்ட் அண்ட் கம்பெனி. ஓகே, அப்படின்னும் போது அவங்க பாஸ்ட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை கூட நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஸோ அந்த நிறுவனத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம் தான் எனக்குன்னு, கன்சல்டன்சி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத விட இவர் என்ன பண்ணணும், இவர் வந்து கன்சல்டன்சியை ஃபாலோ பண்ணால் நல்லது, சீக்கிரமாக வேலை கிடைக்கும். இவருக்கு மூலியமா மற்றவங்களுக்கு சொல்ல விரும்புறது. நிறைய பேர் என்னென்னா மைண்ட் செட்டு எனக்கு கிடைக்கல எனக்கு எதுவும் இல்லை இந்த தாட்டு முதல்ல இந்த எதிர்மறை உணர்வுகளை மாற்றணும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக திருவான்மியூர்லேருந்து பிரதீபா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதீபா, உங்களோட சந்தேகம் என்ன? குட் மார்னிங் சார். எனக்கு வந்து 2 டவுட்ஸ் சார் ஜேபி சார்கிட்ட கேட்கணும். கேளுங்க ப்ளீஸ். இப்போ வந்து எனக்கு கவுன்சிலிங் டேட் வந்துட்டு 12th ஜூலை 6:30 PM போட்டிருக்கு. ஓகே, அப்போ நான் அந்த டைம்ல கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. ஓகே, கால் லெட்டர்ல அந்த டேட் தான் போட்டிருக்கு. அதோட செகண்ட் டவுட் என்ன, ட்ரிபிள் இ பெட்டரா இல்லை இசிஇ பெட்டரா? 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ரெண்டுத்தோட வேல்யூ க்ரோத்லாம் எப்படி இருக்கும்? ஜேபி சார், இவங்களோட சந்தேகத்துக்கு இல்லை நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு நல்ல கேள்வி. அதாவது 6:30 கவுன்சிலிங் நடத்துவாங்களா அப்படின்னு. காலையில் 7 மணியில் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 7 o'clock. ஃபஸ்ட்டு டே நேற்று மட்டும் 10 o'clock ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அது நார்மலி அது பண்ணுவாங்க. செகண்ட் டே வந்து 7 மணிலேருந்து ஒரு பேட்ச் வச்சு 6:30 பேட்ச். நீங்கள் லாஸ்ட் பேட்ச் 6:30னா உங்களுக்கு நீங்கள் வெளியே வரதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 o'clock ஆகிடும். கண்டிப்பாக 6:30 வந்து கவுன்சிலிங்னா நீங்கள் வந்து என்னென்னா 4:30க்கு அங்கே போகணும். 4:30க்கு போனோன்னா ஃபஸ்ட்டு வேலை வந்து நீங்கள் வந்து அங்கே பேங்க்கில் போய் அந்த 5,000 rupees கட்டி செலான் வாங்கி யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் இந்த கியூ ஃபார் த ப்ரீஃபிங் பண்ண பிறகு கவுன்சிலிங் ஹால், அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வாங்கிட்டு வெளியே வரதுக்கு ஆல்மோஸ்ட் 8 மணி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இருக்குது, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் டவுட் பட வேண்டியதில்லை. அடுத்தது நான் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி ஈஸியாக ட்ரிபிள் இ அப்படின்னு. இப்போது இன்னைக்கு கூட நேற்று நடந்த கவுன்சிலிங் அனலைஸ் பண்ணி நான் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வந்து மக்களிடையே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் 11 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்திருக்கு. 11 இயர்ஸ்க்கு அப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி, அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் அந்த மாதிரி போய் இப்போ ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி ஆல்சோ நல்லா ப்ரிஃபரன்ஸோடு வந்திருக்கு. மெக்கானிக்கல் இஸ் கமிங் டு 3rd place. இது நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வச்சு சொல்ல, நம்ம ப்ரிஃபரன்ஸ் எப்படி எடுக்கிறாங்க பொறுத்து தான். ஸோ ஃபைனல் ஒவ்வொரு நாளும் வந்து அனாலிசிஸில் பின்னாடி கொடுப்பாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பிரான்ச்சுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. அது வந்து ஒரு ஜென்ரல் ஓவர் லுக்கு. ப்ரிஃபரன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக மை ப்ரிஃபரன்ஸ் would be எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். காரணம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுலேயுமே காமன் வந்து எலக்ட்ரானிக்ஸ். வித்தியாசம் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல். அடுத்த 10 வருஷத்தில் க்ரோத் பார்த்தீங்கன்னா பவர் செக்டர் தான். கம்யூனிகேஷன் we are reaching saturation. ஈவன் நோக்கியா இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து நீங்கள் வந்து இதாகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இசி படிக்கிற பையன் 99.9% ஐடிக்கு தான் போயிருக்கான். அது கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஈவன் இன்க்ளூடிங் டாப் யூனிவர்சிட்டியில் கூட இசி படிக்கிற பையன் ஐடிக்கு தான் போகிறான். நீங்கள் வந்து ஸ்டில் ஐ வுட் சஜஸ்ட் டு ப்ரிஃபர் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஈவன் இன்றைக்கி ஐஐடியில் டாப் 400 ரேங்க்ஸ் அதிசயமாக இருந்தது. போன வருஷம் 200, இந்த வருஷம் டாப் 400 ரேங்க்ஸுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அலாட் பண்ணுறான். ப்ரிஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி டிஜிட்டல், இன்றைக்கி க்ளவுட் இதெல்லாம் போகும்போது வந்து மிகப்பெரிய இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ஐடிக்கு மிகப்பெரிய தேவை வரப்போகுது. பட் நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து 2020 வெளியே வரும்போது ஐடியுடைய ஃபால் ஆக போகுது. அப்போ வந்து ஒரு நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், ஐடி வந்து ஈஸி எடுத்தான், ட்ரிபிள் எடுத்தான், மெக்கானிக்கல் எடுத்தான், எல்லாத்தையுமே எடுத்தான். பட் வந்து நீங்கள் வெளியே வரும்போது ப்ராடக்ட் கம்பெனி would prefer டெஃபினெட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான். இன்றைக்கி வந்து ஜோஹோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் இன்றைக்கி ப்ராடக்ட் கம்பெனியுடைய க்ரோத் ட்ரிமெண்டஸாக போயிட்டுருக்கு. 400% க்ரோத் எதிர்பார்க்குறோம். அந்த க்ரோத் எதிர்பார்க்கும்போது அவங்க they would prefer only கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி. நீங்கள் ட்ரிபிள் அப்படி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயர்லேருந்து பப்ளிக் செக்டார் கம்பெனியில் வாய்ப்பு இருக்குது. சும்மா நான் கேட் படிச்சுட்டு நான் வந்து கவர் கம்பெனிஸ் வந்து வரது கிடையாது. இந்த வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நான் வந்து சொன்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி has given 92% ஜாப். எல்லா கோர் கம்பெனி சேர்ந்து 8% ஜாப் தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி காலேஜில். இதுதான் ஆத்தென்டிக் இது. அப்போ நீங்கள் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ட்ரிபிள் இஎன்டே வந்து நீங்கள் நல்ல காலேஜில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நிச்சயமாக ஒரு விரிவான விளக்கம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக ராணிப்பேட்டையிலேருந்து அமுதா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அமுதா, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்கள் பையன் இப்போ +2 படிக்கிறான் சார். சரி. இந்த லெதர் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், அது எப்படி ஸ்கோப் இருக்குது வருங்காலத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் சார்.
ஓகே, நிச்சயமாக இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். லெதர் டெக்னாலஜி பற்றிய கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த பதிலை தெரிஞ்சுக்கலாம்.